ரியல் லைஃப்ல முட்டாள்னு சொல்லி ஒதுக்கி வச்ச ஒரு நபர் பிற்காலத்தில் அவர் எப்படி ஆனாருங்கிறத இந்த ஸ்டோரியில் சொல்ல போகிறேன். அந்த நபர் யாருங்கிறத நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு சின்ன பையன் ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பான். அவனோட கேள்விக்கு யாராலுமே பதில் சொல்ல முடியாது. அவனோட கேள்விகள் எல்லாமே பாடத்தை தாண்டி வாழ்க்கையை பற்றினதாக இருக்கும். ஆனால் அதுக்கு அங்கே இருந்த டீச்சர்ஸ் யாராலையுமே பதில் சொல்லவே முடியல. அதனாலேயே அந்த பையனை அங்கே இருக்க டீச்சர்ஸ்க்கு யாருக்குமே பிடிக்கல. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கப்போ அவங்க டீச்சர்ஸ் ஒரு நாள் அந்த பையனை கூப்பிட்டு ஒரு லெட்டரை கையில் கொடுத்து இது உங்கள் அம்மா கிட்ட போய் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மா கிட்ட போய் அந்த லெட்டரை கொடுக்குறான். அவங்க அம்மா அந்த லெட்டரை விரித்து வாசிக்கிறாங்க. அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, உங்கள் பையன் கேள்வி கேட்குறங்கிற பேரில் முட்டாள்தனமாக யோசிக்கிறான். அவனோட முட்டாள்தனத்துக்கெல்லாம் எங்களால் பதில் சொல்ல முடியாது. அதனால் அவனுக்கு இந்த ஸ்கூலில் இனிமேல் இடம் கிடையாது. இவன் கண்டிப்பாக நல்லா படிக்க போகிறதும் கிடையாது. அதனால் இவனை ஸ்கூலுக்கு அனுப்ப வேணான்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதை வாசிச்சதும் அவங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இது எதையுமே அவங்க பையன்கிட்ட சொல்லாமல் அவங்க பையனை கூப்பிட்டு, நீ ரொம்பவே புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்குற, கேள்விக்கு எதுக்குமே அவங்க கிட்ட பதில் இல்லையா, அதனால இனிமேல் நானே உனக்கு பாடம் சொல்லி தர போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி ஸ்கூலுக்கே போகாமல் அவங்க அம்மா மூலியமா மட்டுமே பாடத்தை கற்றுக்கிறான் அந்த பையன். நாட்களும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட அறிவை வச்சு புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறான். அப்படி கிட்டத்தட்ட 10,000 விஷயங்களுக்கு சொந்தக்காரராகவும் ஆகிறான். ஸ்கூலில் முட்டாள்னு சொல்லி ஒதுக்கி வச்ச எல்லாருக்குமே ஒளி மூலியமாக அவர் எவ்வளோ பெரிய புத்திசாலிங்கிறத ப்ரூவ் பண்ண ஒரு நபர் அவர் தான் ஒளியை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.